ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சம்பவம், பயங்கரமான வெறித்தனமான சம்பவம் தான் சொல்லி ஆகணும். என்னென்னா இந்த கனி நிறைய பேர் வந்துட்டு முதல்ல வந்து கனி வந்துட்டு ரொம்ப ஃபேவரட்டான ஒருத்தவங்க இருந்தாங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்து கனி வந்து சனி மாதிரி தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா அன்பு கேங்குன்ற மாதிரி ஒரு கேங்கை வந்து ஃபார்ம் பண்ணி அதுக்கு ஒரு தலைவி மாதிரி வந்துட்டு ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் கோவம் வருது. இப்போ என்னென்னா விஜய் பார்வதிக்கிட்ட வசமாக சிக்கியிருக்காங்க இந்த கனி. அதுதான் இங்கே ஒரு மேட்ரு. இப்போ லைவில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் பார்வதி வந்துட்டு இவர் நம்ம விஜய் கிட்ட வந்துட்டு சமைச்சு கொடுக்கறதுக்கு சொல்கிறதுக்காக போயிருப்பாங்க. அப்போ வந்து ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்துருப்பாங்க. இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சோத்து சட்டி இருந்திருக்கும். சோத்து சட்டியா எந்த சோத்து சட்டி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி உப்பு போட்டாங்க பார்த்தீங்களா, அந்த சோத்து சட்டி இன்னும் 2 நாள் உள்ளே இருக்குது. இவங்க வடகம் போகிற அழகாக பார்த்தீங்களா, நம்ம விஜய் பார்வதி கண்ணில் பார்த்துட்டாங்க. ஆஹா, நம்ம விஜய் பார்வதி ஏற்கனவே வந்துட்டு எங்கடா வந்து எதாவது கிடைக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்களா, பூச்சிட்டாங்க. ஆமாம், இது என்ன, இது வந்து நாங்கள் வடகம் போடுறதுக்காக அந்த உப்பு போட்டது. அப்படி உப்பு போட்டது வடகம் போடுவேன். அப்போது எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்க. அன்றைக்கி வந்து நான் ஃபுட்டு வந்துட்டு இது பண்ணிட்டேன் அது பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு தர்ணா போராட்டமாக வெளியே போயிருந்து என்னை சாரி கேட்க வச்சிங்களா எல்லாரும். இன்றைக்கி வந்து இந்த இவ்வளோ ஃபுட்டை வந்துட்டு உப்பு போட்டு இது மாதிரி வேஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்களே, இது தப்பு இல்லையா? இதுக்கெல்லாம் நீங்கள் சாரி கேட்கணும் உங்களுக்கு தோணாதான்னு சொல்லிட்டு போட்டு கலாய்க்கிறாங்க. இவங்க உடனே வந்து இல்லை நாங்கள் அன்றைக்கி பண்ண தப்பு தான் ஒத்துக்க மாட்றாங்க. எவ்வளோ பெரிய தப்பு இது. இதை விஜய் சேதுபதி எதுவுமே சொல்ல, இதுதான் கொடுமை. அதனால தான் அவங்களுக்கு தப்பாக தெரியல. ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் பண்ணுற அவங்க தானே சொல்லணும் இது தப்பா இல்லையான்ட்டா, சொல்லலை அவங்க. அப்போ இவங்க என்ன பண்ண திரும்பி மழுப்புறாங்க. இல்லை நாங்கள் இதை வடகம் போடுறதுக்காக ரெடி பண்ணணும். ஆக்சுவலாக முதல் வந்துட்டு பிளான் பண்ணதே வந்துட்டு அவங்க வந்து லேட்டாக இருந்துச்சுன்னா நம்ம உப்பு போடணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு சபரி சொன்ன ஐடியாவை இப்போ வந்துட்டு இவங்க பண்ண மாதிரி பிளான் பண்ண மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க திரும்பவும் வந்து இது முதல் கரெக்டாக அப்படி கேட்கும்போது இருங்க நாங்கள் சபரியை கேட்கணும்னு சொல்லிட்டு சபரிக்கிட்ட போய் கேட்குறாங்க. சபரி வந்துட்டு அவர் அதுக்கு மேலே நாம் எதுக்கு இது சாரி கேட்கணும், நம்ம அதை வடகத்துக்காக தானே பண்ணோம் அப்படின்னு அவரும் அதே நடிப்பு. இந்த படத்தில் வருமே நம்ம கமலஹாசன் அவர்கள், யார் என்ன கேட்டாலும் ஏதோ ஒரு தேதி ஆகஸ்ட் 15 ஏதோ சொல்லுவார் பாருங்க, நம்ம அங்கே தான் இருந்தோம் அதே மெயின்டைன் பண்ணணுன்ற மாதிரி வந்துட்டு பாபநாசம் படம் அந்த மாதிரி வந்துட்டு எல்லாரும் ஒரே மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே வந்து இவங்க செம்ம காண்டாகிற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அதாவது இவங்க என்ன பண்ணுறாங்க, விஜய் பார்வதி எது சொன்னாலும் ஒத்துக்க மாட்டுறாங்க. அதுதான் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்றாங்க கனி சபரின். சரி, நீங்கள் பண்ண தப்பை இது வரைக்கும் ஒத்துக்கிட்டீங்களா, அதுதான் கேள்விக்குறி. அவங்களாவது வந்து அந்த மாதிரி ஒரு சில ஆட்டிடியூட் இஷ்யூஸ் இருக்குது, பட் ஏதோ ஒரு விஷயத்தை கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் கனி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏற்றி விடுறது, விஜய் பார்வதிக்கு அகென்ஸ்டாக பேசுறது, விஜய் பார்வதி கனிக்கிட்ட போய் ஒரு சில விஷயங்கள் போய்ட்டு நீங்கள் எல்லாத்தையும் கேட்குறீங்களா, இதை கேளுங்களா அப்படின்னா என்ன கேட்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆப்போசிட்டாக திரும்புறது, இந்த மாதிரி வேலைகளை பண்ணிட்டுருக்காங்க. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இங்கே விஜய் பார்வதி கிட்ட வசமாக சிக்கி கனி வந்து திருன்னு முழிச்ச தருணத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கனியை பிடிக்குமா, விஜய் பார்வதியை பிடிக்குமா, மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.